எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட குக் வித் கோமாளியில் சங்கீதா அண்ட் அரவிந்த் பண்ணி செஃப்ஸ் எல்லாம் ரொம்பவே பாராட்டின ஒரு சூப்பரான லெமன் பட்டர் கார்லிக் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 250 கிராம்ஸ் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிக்கன் வந்து ஆல்ரெடி வந்துட்டு நான் டர்மரிக் பவுடரில் கொஞ்சமாக வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சிக்கனுக்கான மேரினேஷன் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை வந்து நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ண விட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த லெமனோட அந்த சார் டேஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கனுக்குள்ளே நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ மீன் டைமில் வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி வந்து லைட்டாக கொதித்து வரும்போது நான் இங்கே நூடுல்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெகட்டி இருந்தால் ஸ்பெகட்டி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நூடுல்ஸ் வந்து சேர்த்துட்டு இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகிறதுக்காக வந்து நம்ம விட்டுடலாம். ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நம்மளோட நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகணும். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளோட நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சாஃப்டாக குக் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிக்கன் பீசஸ் வந்து நம்ம 1 by 1 வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த லெமன் பட்டர் கார்லிக் சிக்கன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செஞ்சிடலாம், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பட்டரெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிற மாதிரி நம்ம சிக்கன் வந்துட்டு எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிக்கனோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 5 to 7 மினிட்ஸ் தான். அதை விட ஜாஸ்தி குக் ஆச்சுன்னா நம்மளோட சிக்கன் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால வந்துட்டு சாஃப்டாக டெண்டராக இருக்க வரைக்கும் வந்து நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா அந்த எக்ஸ்ட்ரா மசாலா இருந்தது இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா மசாலாவையும் வந்து நம்ம இதிலே சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இதில் ஒரு 2 to 3 கார்லிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி சேர்க்கும்போது அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்துட்டு நல்லா நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் பட்டர் கார்லிக் சிக்கனுக்கான ஜஸ்டிஸும் பார்த்திங்கன்னா இந்த ரெசிப்பியில் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அந்த ரிமைனிங் இருந்த அந்த மேரினேட்டட் மிக்ஸ்டரையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வரணும். நம்ம வந்து ஒயிட் சாஸ் வந்து இதில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பால் வந்துட்டு நல்லா வந்து கொதித்து வரணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கலரி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சு வருது. இதில் பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்லரி மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கலரிக்கோங்க. ஏன்னா இது வந்து குயிக்காக வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு திக்காக வரணும். ஒரு நல்ல ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் வந்துட்டு நம்ம இதை நல்லா வந்து திக்காக கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து திக்காக வர ஆரம்பிக்குது நம்மளோட சாஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆரிகானோ வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கார்லிக் வந்துட்டு கிரேட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 to 3 கார்லிக் வந்துட்டு நல்லா வந்து கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்காக. அப்போது வந்து அந்த சாஸோட ஃப்ளேவர் இன்னுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. குயிக் அண்ட் ஈஸியாக நம்மளோட சாஸும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட க்ரீமி சாஸ் அண்ட் கிரில்டு சிக்கன் பட்டர் கார்லிக் சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சு.
அண்ட் நம்மளோட நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அசெம்பிள் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. வாவ் பாருங்கள், ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டியான ஒரு பட்டர் கார்லிக் சிக்கன் ரெசிபி வந்துட்டு குக் வித் கோமாளியில் செஞ்ச மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் ஒரு அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.